பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வசனம் எரேமியா 30வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 17. நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தள்ளப்பட்டவள் என்று உன்னை அழைத்தார்கள், இந்த சீயோனை பற்றி கவலைப்படுவார் யாருமிலர் என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, வெறும் காயம்னா வெட்டு காயம் மட்டும் காயம் கிடையாது. நம்மளுடைய உள் மனதுக்குள்ள ஆள் உள்ளத்துக்குள்ள இருக்கின்ற கவலைகள், கஷ்டம், கண்ணீர் எத்தனையோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேதனைகள். அப்படிப்பட்ட காயங்களை எல்லாம் ஆற்றுகிறவர் யார் என்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் நம்மளோடு கூட இருக்கிறார். நீங்க இவ்வளவு நாளும் எல்லாராலும் தள்ளப்பட்டவள் என்று சொன்னாங்களா? இவ்வளவு நாளும் நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? நான் தள்ளப்பட்டுட்டனே, எனக்கு யாருமே இல்லையே, உதவி எனக்கு யாருமே இல்லையே, நான் தள்ளப்பட்டவளாக இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்க புலம்பி கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, உங்களுடைய காயங்களை தான் ஆற்றுவதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, இனிமேல் நீங்க தள்ளப்பட்டவங்க அல்ல, ஆண்டவருடைய மகள், ஆண்டவருடைய மகன். நீங்க கவலைப்படக்கூடாது. தேவன் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை என்றென்றைக்கும் விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளுடைய காயங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்மளை மீட்டு பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, யார் நம்மளை குறித்து கவலைப்படாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை குறித்து கவலை கொண்டுள்ளார். என் பிள்ளை இன்னும் என்னை தேடாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கவலை கொண்டுள்ளார். உங்களையும் என்னையும் குறித்து அவருக்கு நம் மீது அக்கறை உண்டு. பிரியமானவர்களே, கவலை உண்டு, அக்கறை உண்டு. அதனாலதான் அவரை நம்ம தேடும் பொழுது அவர் நம்மளுடைய காயங்களை ஆற்றுகிற தேவனாக, மனக்காயங்கள், மனக்குறைகள் எல்லாவற்றையும் ஆற்றுகிற அவர் ஆண்டவர் ஒருவரே. அதனால குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, நீங்க என்னென்ன காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இனிமே நீங்க என்னுடைய காயம் ஆறாத காயமா இருக்கு, என்னுடைய மனக்காயம் ஆறாத காயமா இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார். பிரியமானவர்களே, உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னா நம்மளை கைவிடுவாரா? விடமாட்டார். நம்மளை திக்கற்றவர்களாக தள்ளப்பட்டவளாக விடுவாரா? விடமாட்டார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவரை சார்ந்திருக்கிறோம். அப்போ அவர் இனிமேல் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? தள்ளி போக விட மாட்டார். அவர் கூடவே வைத்து கொள்வார். பிரியமானவர்களே, அவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, பாடுகள் இல்லை, ஒன்றுமே இல்லை, நோய்கள் இல்லை. நோய்களை கூட ஆண்டவர் என்ன செய்கிற தேவன்? ஆற்றுகிற தேவன். நம்மளுக்கு என்னென்ன வியாதிகளோடு இருக்கிறோமோ அந்த வியாதிகளை கூட ஆண்டவர் நம்மளை குணமாக்குகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் என்றென்றைக்கும் நீதி உள்ளவர். நம்மளுடைய காயங்களை ஆற்றுவார். நம்மளுடைய உறவுகள்னா நம்மளை விலக்கி வச்சிருப்பாங்க, தள்ளப்பட்டவளாக நம்ம உறவுகள் மத்தியில் இருப்போம். ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி தள்ளாட விடாத தேவன், நம்மளை தூக்கி தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எத்தனை முறை விழுந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? கரத்தை பற்றி பிடித்து நீ அஞ்சாதேன்னு சொல்லி நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமாண்டவரே,
ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் அன்பு கரங்களுக்குள்ளாய் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கூட நீங்கள் ஆசிர்வதிங்க. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை, முதியவர்கள் வரை ஆசிர்வதிங்கப்பா. அவர்கள் காயங்களை எல்லாம் நீர் ஆற்றுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு காயங்களையும் நீர் ஆற்றுகிற தேவன், குணப்படுத்துகிற தேவன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமாண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக தொட்டு அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட உங்கள் அன்பு கரத்திற்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இன்று திருமண நாள் காணும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும், ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த வீடியோவை காணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆமாண்டவரே நீர் மேன்மைப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.